ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல அதான். ஐயோ அதான் இவ்வளவு அழகா இருக்கேன் சொல்லும். காக்கா என்னக்கா தச்சிக்கிற டைம் ஆயிடுச்சு. அப்புறம் கோயர் மாஸ்டர் திட்ட போறாங்க. நம்ம சீக்கிரமா போனோமா இல்லையா? நீ வேறடி, எனக்கே டீம்ஸ் கால் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த ஆள் வேற என்ன சொல்லுவாரோ தெரியல. அது வேறயா? நீ இருடி கால் வருது, நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சார் தோ சார் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் சார். 5 மினிட்ஸ்ங்க வந்துடுவேங்க. அமரவும். நம்ம இங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறதுக்காக நம்ம எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய பாத்திரங்களுக்காக இந்த வீட்டுல சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா அவர் நமக்காக நாய் பிரியாணி பாவங்களுக்காக தான் வந்தார். ஆனால் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளாங்க. நீ இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற? இயேசு கிறிஸ்துவர் அடியே டார்லிங், ஒரு வாரமா அந்த மீன் குழம்பு வச்சுதான் என்ன சாவடிக்கிறேன். இன்னைக்கும் அதே மீன் குழம்பு தான் போடுறேன். மனசாட்சி இல்லையாடி? இதுதான் சாப்பிடணும். அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன், நமக்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். என் ஃப்ரெண்டு அப்பா கூட நான் நினச்சி பார்க்கல ஜீசஸ். சரி விடுங்க, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தெரியும். அவன் பேர் பீட்டர். அவன் எப்பவுமே அவங்கள பாடிட்டே இருப்பான். அவன்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். வாங்க போறோம். நான் வந்து கீபோர்ட் போடுறேன். கீபோர்டு இல்லை. நான் வந்து கிட்டார் போடுறேன். என்கிட்ட கிட்டார் இல்லை. நான் வந்து ட்ரம்ஸ் போடுறேன். என்கிட்டயும் ட்ரம்ஸ் இல்லைப்பா. அந்த சவுண்ட் சிஸ்டமே ரெடி ஆகா. ஸ்பீக்கர் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது பாரு. கீபோர்டு ட்ரம்ஸ் கிட்டார் எல்லாம் ஒழுங்கா போடுங்க. ஓகே டீச்சர் பாட்டு போடு. இங்க வெயிட் பண்ணி பாருங்க. என் ஃப்ரெண்டு உங்களை வர்ஷிப் பண்றதுக்காக எவ்வளவு அழகா செட்டப் பண்ணிருக்கான்ட்டு. என் ஃப்ரெண்டு பீட்டர் இப்படி பீட்டர்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி இவங்களெல்லாம் விடுங்க ஜீசஸ். எனக்கு இன்னொரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு ஜோ. அவன் எப்ப பார்த்தாலும் ஃபாஸ்டிங் பிரேயர்ன்ட்டு அவன் மத்தியிலே தான் இருப்பான். அவன் கிட்ட கூட்டிட்டு போறான். வாங்க போலாம். மம்மி, நான் போய் உபவாசம் இருந்து பிரேயர் பண்ண போறேன். ஓகே. சோ தேவன் எப்போ என்னிடத்தில் பேசுறாங்களோ அந்த சில வினாடிகள் தான் நான் வெளியே வருவேன்.
அது வரைக்கும் அந்த காபி கோபி பிரியாணி நீ எதுவுமே சொல்லி எனக்கு கதவை தட்டி எழுப்பக்கூடாது, சரியா? ஓகே செல்லம், நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே. என் பையன் கிறிஸ்மஸ் அதுமா உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். என் பையனை பாருங்க ஏசப்பா, ரொம்ப நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, எப்படியோ ப்ரேயர் பண்ண வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் துதிச்சு பாட்டு பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, உன்னை தேடி வந்து. சீக்கிரம் இப்ப நீ கால் பண்ணுப்பா. அப்ப கால் வருது. ஹலோ ஹலோ, ஏய் க்ளோரிமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் செல்லம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஏய் இரு இரு, திருப்பி பேசு. நல்லா இருக்கேன்டா. ஓ, வாய்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்குடி. சீ, எனக்கு வெக்கமா வருது. க்ளோரிமா, நீதாம்மா நீரே என் ஜீவன். ஐயோ, என் பையனை பாருங்க, க்ளோரி மகி கிருப கிருபன்னு சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்றான். ஏசப்பா என் பிள்ளைய பாருங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி சரி க்ளோரிமா, நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்து கால் பண்றேன். சரி சொல். சரி, எந்த அளவுக்கு வந்து நமக்கு மகிமை முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு வந்து கிரேஸ், அதாவது கிருபையும் முக்கியம். ஸோ உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. ஹலோ, ஹாய் பேபி. ஏய் க்ளோரி, கிளேஸ்மா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன் பேபி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஐயோ, எனக்கு சரியா கேட்கல சொல்ல, திருப்பி சொல்லு. நீ வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு சொல்ல. ஐயோ, ரொம்ப வெக்கமா வருது. ஐயோ, நீ ஒருபோதும் வெக்கப்படுவதில்லடி. கிளேஸ்மா, கிரேஸ் கிரேஸ்ன்னு சொல்லி சொல்லி என் பையன் ப்ரேயர் பண்றான். ஏசுக்கா ஏசப்பா எவ்வளோ ஒரு இது கொடுத்துருக்கீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா. என் பையன் பாஸ்டர் சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்ணன்னு சொன்னாங்க, அதே மாதிரி என் பையன் சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்றான். அடுத்த வாரம் கண்டிப்பா பாஸ்டர்கிட்ட சொல்லணும் என் பையனை பத்தி. என் ஃப்ரெண்டு இப்படி இருப்பான் கூட நான் நினைச்சு பார்க்கல. சரி, இவங்களெல்லாம் விட்டு தரங்க ஜீசஸ். லாஸ்டா எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும். அவங்க வந்து ஏழைகளுக்கு எல்லாம் உதவி செய்வாங்க. அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க இல்லையோ, மற்றவங்களுக்கு எடுத்து தருவாங்க. அவங்க கிட்ட போலாம் வாங்க. கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி வர செய்யணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியல. டே மாடசாமி, எல்லாம் ரெடியா? கறி எடுத்தாச்சா? டே பாயசம் ரெடியாடா? எங்க என் டார்லிங்க காணோம்? நீங்க இதோ வந்துட்டேங்க. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு, கெஸ்ட் வேற வர நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த பாயசம் ரெடி பண்ணவே இல்லையே. டைம் வேற ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஐயோ, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க. ஏசுப்பா நீங்களா? வாங்க வாங்க வாங்க. எங்க டார்லிங், டார்லிங் இங்க வாங்க. ஏ டார்லிங், வா டார்லிங். நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க. ஏசுப்பா வந்திருக்காங்க. ஜீசஸ், ஓ காட் கிரேஸ். வாங்க ஜீசஸ், வாங்க ஜீசஸ், உங்களுக்கு அப்பதான் எல்லாமே. உட்காருங்க ஜீசஸ், உட்காருங்க ஜீசஸ். டார்லிங், நம்ம ஜீசஸ் வந்திருக்காரு, போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வாப்போ. அட ஸ்நாக்ஸ் எதுக்கு, பிரியாணியே இருக்குங்க. ஜீசஸ் இந்தாங்க ஜீசஸ், சாப்பிடுங்க ஜீசஸ். இங்க ஏதோ பிஜிஎம் சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குல்ல, என்னோட மியூசிக் டைரக்டர் சவுண்ட். ஏய் டார்லிங், உனக்கு பிடிச்ச இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சவுண்ட் மாதிரி கேக்குதுடி. ஆமாங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் தாண்டி வராரு. சார் வாங்க சார், வாங்க சார், எங்களோட வாங்க வாங்க. என்னங்க டார்லிங், இங்க பாருங்க, ஏஆர் ரஹ்மான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நம்ம வீட்டுக்கு இசை புயல் வந்திருக்காரு. வாங்க 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 சார், வாங்க வாங்க. நீ ஏசப்பா வேற இருக்காரு, எங்க உட்கார வைக்கிறது? நம்ம ஏசப்பா தான், அதெல்லாம் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாரு.
சாரி ஏசப்பா. எவ்வளவு பெருந்தன்மையா நம்மளுக்காக விட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன் இடத்த. வாங்க சார் உட்காருங்க. டார்லிங், நம்ம இசை புயல் ஏழவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொண்டு வாடி. அதோ பிரியாணியே எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க சார். இங்க ஏதோ விசில் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கே. ஆமா டார்லிங், எனக்கும் நம்ம எம்எஸ் தோனி நம்ம தானடி ஓடி ஒரு டான்சர். எங்க நல்ல டோனிக்கு பெரிய விசில் ஆடிடுங்க. வாங்க தல. தோனி நீங்க வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். எப்படி இருக்கீங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் சார். வாங்க சார். ஜீசஸ் வேற ஒரு இருக்காங்க. பக்கம் எங்க வீட்ல ஏஆர் ரஹ்மான், இன்னொரு பக்கம் எங்க வீட்ல தல எம்எஸ் தல தோனி. ஒரே இதுவா இருக்கு. ஆமா. ஜீசஸ் வேற இருக்காங்க. எங்களோட நம்ம ஜீசஸ் தட கோச்சிக்க மாட்டாரு. அதனால நம்ம பெருந்தன்மையை எவ்வளவு இடத்த விட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன். சார் விடாதீங்க சார். நீங்க ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. நோட் எடுத்து வாங்க சீக்கிரம். தல எங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப். சார் நீங்களும் ஆட்டோகிராஃப் போட்டுருங்க சார். தேங்க்யூ. போறாங்க. ஜீசஸ் போறாங்க. ரொம்ப சாரி ஜீசஸ். இவங்க எல்லாரும் உங்களோட மனசை உடைச்சிட்டாங்களே ஜீசஸ். ஐயோ அப்படி இல்லைம்மா, நான் உன் கூட தான் இங்கே இந்த பர்த்டே கொண்டாடவே வந்திருக்கேன். என் கூடயா? நான் நிறைய பாவம் செஞ்சேனே ஜீசஸ். நான் பாவம் இல்லை. பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்துல பிறந்திருக்காங்க. அதுக்காக தான் நான் வரவே செஞ்சிருக்கேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஜீசஸ். மன்னிச்சிட்டேம்மா. இந்த பிராமணன் நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்றைய வாலிபர்களின் நிலையை நான் கண்கூடாத பார்த்தோம். இன்றைய வாலிபர்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு. பைபிள் எடுத்துட்டு வராங்க, என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராங்க. அப்பதான் தூசியை தட்டிட்டு சர்ச்சுக்கு வராங்க, சினிமா பாட்டை பாடுறாங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. என்ன பாட்டெல்லாம் ஓடுதோ உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. அதே மாதிரி உபவாசத்தில் இருக்காங்க, ஆனா உபவாசத்தை முழுசா கண்டினியூ பண்றாங்களான்னு தெரியாது. 3 மணி நேரம் இருப்பாங்க, உலக பிரகாரமான காரியங்கள், செல்போன், இதுக்கு தான் அவங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தராங்க. தேவையில்லாத உறவுகள். அதே மாதிரி கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில யாரும் முதலிடம் தர்றது கிடையாது. தேவனை தன்னுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுத்தா அந்த மனுஷனை தேவன் யோசேப்பை போலவும் தாவீதை போல உயர்த்துறது கண்டிப்பா நிச்சயம். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு நம்ம முக்கியம் கொடுக்காம தோனிக்கு, ஏஆர் ரஹ்மானுக்கு, நடிகைகளுக்கு இவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்மளை போல பரிதவிக்கக்கூடிய மக்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இன்றைய வாலிபர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி. நன்றி.